கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 95 வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஆராதனையும் அர்ப்பணமும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95:6. நாம் யாரை ஆராதிக்கிறோம், எதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமானது. அதுபோலவே நாம் எப்படி ஆராதிக்கிறோம், ஆராதனையை குறித்த நமது மனப்பான்மை என்ன, இதுவும் முக்கியமானது. கடமைக்காக வாரம் ஒரு முறை ஆலயம் சென்று சில பாடல்களை பாடி ஒரு பிரசங்கம் கேட்டு காணிக்கை போட்டுவிட்டு வருவதல்ல ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை என்பது சிலருக்கு அது ஒரு கலை நிகழ்ச்சியாகவும், சிலருக்கு அது வெறும் சமூக ஒன்று கூடலாகவும், சிலருக்கு பெட்ரோல் நிரப்பும் இடம் போல தங்களது குறைந்து போன அபிஷேகத்தை மீள நிரப்பிக்கொள்ளும் ஒரு அனுபவமாகவும், சிலருக்கு தாங்கள் பரலோகம் செல்ல தங்கள் பெயரில் புள்ளிகளை சேர்த்து கொள்ளும் ஒரு புண்ணிய செயலாகவும் இருந்து வருகிறதல்லவா? என்ன பரிதாபம்! ஆனால் ஆராதனை என்றால் என்னவென்பதை குறித்து வில்லியம் டெம்பிள் என்பவர் குறிப்பிடும்போது, நம்முடைய முழு ஆழ்தத்துவத்தை ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுப்பதும், நம்முடைய சிந்தனைகளை அவருடைய பரிசுத்தத்தினாலே சுத்திகரிப்பதும், நம்முடைய மனதை அவருடைய சத்தியத்தினால் நிரப்புவதும், நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்பிற்கு திறந்து கொடுப்பதும், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய நோக்கத்துக்காய் அர்ப்பணிப்பதுமே ஆராதனை என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம் ஆராதனை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அது நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் அவரண்டை ஈர்த்து நம்மை அவருக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கும் ஒரு ஆராதனையாக காணப்படுகிறதா? அல்லது அவருடைய சமூகத்திற்கு வரும்போது நமது தேவைகள், கஷ்டங்கள், குறைவுகள் என்று நமது காரியங்களை பெரிதுபடுத்தி அதற்காக மட்டும் அவரது சமூகத்தை நாடுகிறவர்களாக காணப்படுகிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகளை ஏறெடுப்பதில் தவறேதும் இல்லை. ஆனால் அதற்காக மட்டும் நாம் கர்த்தரை நாடுகிறவர்களாக காணப்பட்டால் கடவுளை நம்முடைய இஷ்டத்துக்கு நடத்தும் ஒரு வேலைக்காரனுக்கு ஒப்பாக நடத்துவதாக மாறிவிடும். நமது ஆராதனை ஆண்டவரும் நாமும் உறவாடும் நமது வாழ்வு முறையாக மாறட்டும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் எதற்காக தேவ சமூகத்திற்கு வருகிறோம்? ஆராதனையில் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோமா என்பதை ஆராய்ந்து நம்மை அவரிடம் ஒப்புவிப்போம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 95 வசனங்கள் 2-3. ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, அனுதினமும் எங்கள் வாழ்வை உம்முடைய நோக்கத்திற்காய் அர்ப்பணித்து தானியேலை போல இடைவிடாது ஆராதித்து துதிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.